வணக்கம். இன்பத்தின் வகைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நாம் இதை பொதுவாக 5 வகைகளில் பிரித்துக் கொள்வோம். முதல் வகை இன்பம் புலன்வழி இன்பம். இந்த புலன்வழி இன்பம் என்பது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற அடிப்படையில் அமைந்தது. முதலில் சுவை, இது நாக்கிற்கு இன்பம் அளிக்கக்கூடியது. சுவையான உணவு, சுவையான பானம் அனைத்தும் அடங்கும். இரண்டாவது இன்பம் கண்களுக்கு உரியது. இவற்றில் அழகான காட்சி, அழகான மனிதர்கள் அனைத்தும் அடங்கும். மூன்றாவது தொடு உணர்வு. ஊறு என்றால் தொடுதல் என்று பொருள். தொடு வகையில் வரக்கூடிய அனைத்து இன்பமும். நான்காவது ஓசை, இது இசை, அது போன்ற சத்தம் வழியாக வரக்கூடிய இன்பம். ஐந்தாவது நாற்றம், இது வாசம் சம்பந்தப்பட்டது. அனைத்து வகையான நறுமணமும் இந்த வகையில் அடங்கும். இவை முதல் வழி இன்பம். இரண்டாவது இன்பமாக நாம் இங்கு எடுத்துக்கொள்வது பொருள் வழி இன்பம். இந்த வகை இன்பம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய சொத்து, ஆபரணங்கள், பணம் மற்றும் வாகன வசதி அனைத்துமே இந்த பொருள் வழி இன்பத்தில் அடங்கும். பேங்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது, கையிருப்பில் எவ்வளவு நகைகள் உள்ளன, இவை அனைத்தும் இந்த பொருள் வழி அடங்கும். அதை தாண்டி பதவியும் இந்த சென்ஸ் ஆஃப் வெல் பீயிங் என்ற பொருள் வழி இன்பத்தை சார்ந்ததே. அடுத்த இன்பம் செய்யும் செயலில் உள்ள ஆர்வம், பேஷன் என்று கூறுவோம். இந்த பேஷன் படி நாம் உண்மையில் எந்த செயலை செய்கிறோமோ அதில் தன்னை மறந்து இன்பமாக இருப்பது. அது விளையாட்டாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், கலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், தொழிலாக கூட இருக்கலாம், உளவாக இருக்கலாம். எப்படி இருந்தால் கூட அந்த செய்யும் செயலில் தன்னை மறந்து செய்யும் அந்த இன்பம் இந்த வகை சார்ந்தது. அடுத்து கொண்டாட்டம். கொடுத்து கொண்டாடுவதில் உள்ள மகிழ்ச்சி தனி. எல்லா பண்டிகைகளிலும் நாம் வைத்திருப்பது இந்த கொண்டாட்டத்தின் முக்கியத்துவமே. நாம் பண்டம் செய்து உற்றார், உறவினர், நட்பு அனைவருக்கும் கொடுத்து மகிழ்வது. இந்த ஈகை இன்பம் மிகவும் உயர்ந்த இன்பம். இந்த இன்பத்தில் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் ஒரு பெரிய நிறைவான மகிழ்ச்சியை காண்பது. இதற்கும் அடுத்த ஒரு இன்பம், மிக முக்கியமான இன்பம் உள்ளது. இந்த இன்பமானது உடல் கடந்த இன்பம், எக்ஸ்டசி என்று அழைக்கப்படும் பரவச நிலைமை. இந்த பரவச நிலையில்தான் அருள் கொண்டு ஆடுவதும் தியானத்தின் ஒரு உயர்ந்த கட்டமும் இந்த பரவச நிலையே. பரவச நிலை மூலமே அற்புதமான பாடல் வரிகள், கவிதைகளாக இந்த நாட்டிற்கு நமக்கு கிடைத்துள்ளன. மனித வாழ்க்கையில் இந்த ஒவ்வொரு வகை இன்பங்களிலும் நாம் இருந்து கடந்துதான் வர வேண்டும். இருப்பினும் கூட முதல் வகை இன்பங்களிலே கடைசி வரை இருந்துவிட்டால் அந்த மனிதன் மனிதனாகவே இருக்க மாட்டான். அதை போன்றே சொத்து என்ற நிலைமையிலே தங்கிவிட்டால் அவன் பேராசைக்காரனாக இருப்பான் ஒழிய இந்த சமுதாயத்திற்கு பயன்பட மாட்டான். அடுத்த நிலையில் அவரவர் விளையாட்டிலோ அல்லது அவரவர் என்ன செயலில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அந்த துறை அவர்களுக்கு மதிப்பை பெருக்கும். அடுத்த நிலையில் மிகப்பெரிய வள்ளலாக மாறுவர். அந்த உயர்ந்த நிலை, பரவச நிலை, இது சமூகத்திற்கே மிகுந்த நன்மை அளிக்கும். இவ்வுலகம் இனியது, இதில் உள்ள வான் இனிமையுடையது, காற்றும் இனிது, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் மிக இனியன, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று, ஆறுகள் இனியன, உலோகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன, பறவைகள் இனியன, ஊர்வனவும் விலங்குகளெல்லாம் இனியவை, நீர்வாழ்வனவும் நல்லன, மனிதர் மிகவும் இனியர், ஆண் நன்று, பெண் இனிது, குழந்தை இன்பம், இளமை இனிது, முதுமை நன்று, உயிர் நன்று, சாதல் இனிது. பரவச நிலையில் பாரதியார் எழுதிய வரிகள் இவை. இன்னும் ஒரு பாடலில் கூறுகிறார்: எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, 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 சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகம் அமைத்தாய், அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பல நல்ல அழகுகள் சமைத்தாய், முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கு முழுதினையும் உணரும் உணர்வு அமைத்தாய், பக்தி என்றொரு நிலை வகுத்தாய், எங்கள் பரமா பரமா பரமா. அற்புதமான இந்த பாடல் மூலம் பரவச நிலையில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை பற்றி பாரதியார் விளக்குகிறார். இன்பத்தை தேடுவது எப்பொழுதும் நியாய வழியில் இருக்க வேண்டும், அநியாயமாக இருக்கக்கூடாது. திருட தைரியம் இல்லாதவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள், பிச்சை எடுக்க வெட்கப்படுபவர்கள் திருடுகிறார்கள், இவ்விரண்டையும் சேர்த்தே லஞ்சம் வாங்குகிறவர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு அருமையான வரி இணையத்தில் கண்டேன். எத்தகைய இன்பங்களாக இருந்தாலும் அத்தனை இன்பங்களும் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இன்பம் என்கிறார் வள்ளுவர். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல.
அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை என்று கூறுகிறது. அறநெறியில் இன்பம் காண்பதே நமது தர்மம்.